நமக்கு நாம் ஒடுக்கக்கூடிய உடையா, சாப்பிடக்கூடிய சாப்பாடா ரசூல் தருவது. அது போகட்டும், மார்க்கமே ரசூல், வாழ்வே ரசூல் என்று இருக்கும் பொழுது எதுவும் இல்லாத நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிந்து நாம் எப்படி வாழ்வது என்று திகைத்து போய் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். அவர்களையும் ஆசுவாசப்படுத்துகிறார்கள் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி பல நிகழ்வுகள், பல செய்திகள். சஹாபாக்கள் அவர்களுடைய உள்ளங்களில் நபிகள் எதையோ ஒன்றை விதைப்பதற்காக இது போன்ற செய்திகளை, இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்கிறோம். என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தை சுமந்து கொள்ளக்கூடிய சக்தி சஹாபாக்களுக்கு இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய நம்முடைய மனைவி, அல்லது உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய நம்முடைய தாய் அல்லது தந்தை, அல்லது நாம் பெற்ற பிள்ளை நம்மை விட்டு பிரிந்து போய்விட்டால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள், எப்படி தாங்க முடியும்? அதையெல்லாம் தாண்டிய ஒரு பாசமும் நேசம் பிள்ளையா, பிள்ளையா ரசூலா என்ற ஒரு நிலை வறுமையானால் பிள்ளையை தூக்கி வீசி விடுவார்கள் சஹாபாக்கள். தாயா ரசூலா, தந்தையா ரசூலா, சகோதரா ரசூலா, மனைவியா ரசூலா என்று வந்தால் அனைத்தையும் தூக்கிவிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதமத் செய்வதற்கு, அவர்களுடைய சமூகத்தை பணி செய்வதற்கு ஆயத்தமாகியவர்கள் தான் நபித்தோழர்களாகிய சஹாபாக்கள். ஆயத்து நமக்கு சொல்லுகிறது, உயிரை விட நபிகளை நேசியுங்கள். அந்நபிய அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். முஃமின்களுக்கு நபி அவர்களுடைய உயிரை விட மேலானவர்கள். புகாரி சொல்லி காட்டும், எல்லாவற்றையும் விட உங்களுடைய பிள்ளைகள், பெற்றோர், மக்கள் யாவரையும் விட அதிகமாக நீங்கள் ரசூலை நேசித்தால் தான் உண்மை மோமீன் என்று சொல்லி காட்டும் ஹதீஸ் புகாரியிலே. அப்படி அந்த ஆயத்திற்கும் அந்த ஹதீஸிற்கும் ஒரு உருவத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமா? சஹாபாக்களை பார்த்துக் கொள்ளுங்கள். சஹாபாக்கள் ஆயத்தினுடைய வடிவமாக, அந்த ஹதீஸினுடைய வடிவமாக தங்களை ஆக்கிக் கொண்டார்கள். முழுக்க முழுக்க நபிகளுடைய நேசர்களாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். தெரியாதா நமக்கு? பதில் களம் முடிந்து சில காலங்களுக்கு பிறகு சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் உணவு அருந்திக் கொண்டிருக்கும் பொழுது, அப்போது அவருடைய மகனார் பத்ர் யுத்தம் நடந்த சமயத்தில் இஸ்லாத்திற்கு எதிராக இருந்தவர்கள், அதன் பின்னால் இஸ்லாமியத்திற்கு வந்தவர்கள் தன்னுடைய தந்தையை பார்த்து சொன்னார்கள், யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, பத்ர் களத்தில் என்னுடைய வாளுக்கு நேராக உங்களுடைய கழுத்து வந்தது ஒரு முறை. ஆனால் தந்தை என்ற பாசம் என்னை தடுத்து விட்டது. தந்தை என்ற பாசம் என்னுடைய வாளை செயல்படாமல் சக்தி இழக்கச் செய்தது என்று சொன்ன மாத்திரத்தில் சித்திக் நாயகம் சொன்னார்கள், என்னுடைய வாளுக்கு நேராக உன்னுடைய தலை வந்திருக்குமேயானால் பாசம் தடுத்திருக்காது, வேறொரு பாசம் உண்டி இருக்கும். அல்லாஹ்வினுடைய நேசமும் நபியினுடைய பாசமும் உண்டி இருக்கும், மகனுடைய பாசம் அங்கே இருக்காது என்று சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையான பெருமக்களே, பிள்ளைகள் மீது பாசம் கொள்ள வேண்டும் என்று, மனைவி மீது அன்பாக இருக்க வேண்டும் என்று, தாய் தந்தையின் மீது கண்ணியமாகவும் பாசமாகவும் நேசமாகவும் இருக்க வேண்டும் என்று கற்றுத் தந்தவர்களே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரித்து பார்ப்பதற்கு தோழர்களுக்கு முடியவில்லை. சக்தி இழந்தவர்களாக ஆகிவிடுவார்கள். அது மிகப்பெரிய கஷ்டத்திலும் துன்பத்திலும் ஆபத்திலும் ஆழ்த்து விடும் என்பதனால் தான் அவ்வப்போது தன்னுடைய வஃபாத்தை தோழர்களுக்கு நினைவுபடுத்தி அவர்களை தயார்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அதை தாங்கும் நிலை, தன்னுடைய வஃபாத்தை, தன்னுடைய பிரிவை தன்னுடைய தோழர்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவ்வப்போது படிப்படியாக சொல்லி 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 வந்து எனக்கும் வஃபாத்திருக்கிறது, மூத்திருக்கிறது என்பதை பல சூழல்களில் சொல்லியும் பல நிகழ்வுகளின் மூலமாகவும் தோழர்களுடைய இதயத்தை அதற்கான ஆயத்தத்தில் நிலைக்கு கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். சஃபர் மாதத்தினுடைய இறுதி பகுதி,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அபூ முவைஹிபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய காதிம்களின் பணியாளர்கள் அவர்களும் ஒருவர். இரவினுடைய நடுநிசி, அந்த நடுநிசியிலே திடீரென்று ஆளை அனுப்பி அபூ முவைஹிபாவை அழைத்து வாருங்கள். இரவு 1 மணி 2 மணி இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் அழைக்கிறார்கள் என்றதும் அடித்து பிறந்து ஓடி வந்தார்கள் அபூ முவைஹிபா. அழைக்கவே அழைத்தீர்களாமே. ஆகும் அபூ முவைஹிபா, ஒன்றும் பதற வேண்டிய அவசியம் இல்லை, வாருங்கள் என்னோடு என்று அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். எங்கே? ஜன்னத்துல் பக்கீர், மதீனா ஷரீஃபில் இருக்கக்கூடிய மையவாடி ஜன்னத்துல் பக்கீருக்கு சென்று அங்கு அடங்கி இருக்கக்கூடிய தோழர்களுக்காக நீண்ட நேரம் இஸ்திக்ஃபார் செய்து துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். நீண்ட நெடிய நேரம் துஆ செய்கிறார்கள். என்ன வழமைக்கு மாற்றமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நடுநிசியில் அதுவும் இவ்வளவு நேரம், அதிகமான நேரம் எடுத்துக் கொள்கிறார்களே. பின்னால் அமைதியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அபூ முவைஹிபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சற்று இந்த துஆக்கள் இஸ்திக்ஃபார் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ முவைஹிபா, உங்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்லட்டுமா? إني قد أوتيت مفاتيح خزائن الدنيا والخلد فيها ثم الجنة. أبو مويهبة، إني قد أوتيت مفاتيح خزائن الدنيا والخلد فيها. இந்த துன்யாவினுடைய பொக்கிஷங்கள் அனைத்தும் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த துன்யாவினுடைய பொக்கிஷங்கள் அனைத்தும் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, பொக்கிஷத்தினுடைய சாவிகள் என்னுடைய கையில் தரப்பட்டு இந்த துன்யாவிலேயே நீங்கள் நிரந்தரமாக இருக்கலாம் என்றும் அல்லாஹ் எனக்கு வாய்ப்பளிக்கிறான். நிரந்தரமாக இருந்து சும்மல் ஜன்னா, அப்படியே நீங்கள் சொர்க்கம் செல்லலாம் நாயகமே. பூமியில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களுடைய சாவிகள் அத்தனையும், கஜானாக்களுடைய சாவிகள் எல்லாம் உங்கள் கையில் தரப்படுகிறது. வைத்துக் கொள்ளுங்கள். சும்மல் ஹுல்த ஃபீஹா, இந்த துன்யாவிலேயே நிரந்தரமாக நீங்கள் இருக்கலாம். சும்மல் ஜன்னா, அதற்கு பிறகு நீங்கள் சொர்க்கத்துக்கு போகலாம். மௌத் இல்லை. இப்படி நீங்கள் இருக்கலாம் நாயகமே. இதை நீங்கள் எடுத்துக் கொள்கிறீர்களா? அல்லது வஃபாத் என்ற அந்த நிலையை எடுத்துக்கொண்டு என்னை சந்திக்க வருகிறீர்களா என்று அல்லாஹ் எங்களிடத்தில் கியார் தந்திருக்கிறான். சாய்ஸ். ஒன்று, பூமியினுடைய கசானாக்களினுடைய சாவிகள் அனைத்தும் கைகளில் தரப்பட்டு துன்யாவில் நிரந்தரமாக வாழ்ந்து நேரடியாக சொர்க்கம் செய்வது ஒரு நிலை. இன்னொரு நிலை, நீங்கள் வஃபாத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டு என்னை நீங்கள் சந்திப்பது. இந்த ரெண்டில் எந்த ஒன்றையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்று அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கியார் கொடுக்கிறான். ஃபஹய்யரனி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு கியார் தந்திருக்கிறான். நாயகனே, அபூ முவைஹிபா சொல்கிறார்கள், நீங்கள் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது உங்களுடைய உரிமை. அதற்கு குறுக்கிடுவதற்கு இந்த ஏழைக்கு எந்த உரிமையும் இல்லை நாயகனே. ஆனாலும் ஒரே ஒரு வேண்டுதல், ஒரு ரிக்வெஸ்ட், நீங்கள் எங்களோடு இருக்க வேண்டும். எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளோடும் நீங்கள் இருக்க வேண்டும். அவர்களுடைய பேரர்களோடும் இருக்க வேண்டும். அவர்களுடைய கூட்டர்களோடும் இருக்க வேண்டும். துனியா முழுவதும் நீங்கள் இருந்து எங்களுடைய மக்களினுடைய மக்கள் வாழையடி வாழையாக இருந்து உலகம் இறுதி வரைக்கும் நீங்கள் இருந்து நாயகமே எங்களோடையே நீங்கள் வர வேண்டும் சொர்க்கலோகத்திற்கு. உங்களோடையே நாங்கள் சொர்க்கலோகத்திற்கு வர வேண்டும். இறுதி காலம் வரை எங்களோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் நாயகமே. உங்களை விட்டு பிரித்து பார்ப்பதற்கு எங்களால் முடியவில்லை யா ரசூலல்லாஹ் என்று சொன்னபோது, இல்லை அபூ முவைஹிபா, அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை அவன் தந்திருந்தாலும் நான் அவருடைய சந்திப்பை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்.